தற்கால ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணும்போது நிறைய சமயங்களில் அந்த புக்கிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகாது. அது முக்கியமாக லாங் லீவ்ஸ் வருது, இதில் ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கும்போது ஓப்பன் பண்ண சில நிமிடங்கள்லேயே நிறைய வந்து புக்கிங்ஸ் ஆயிரும். அப்படி இல்லைனா சில சமயம் வந்து அவங்களுடைய வெப்சைட் வந்து டவுன் ஆகி நம்மளால் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியாமல் போயிடும். இதை தவிர்க்கிற விதமாக இல்லை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஈஸியாக உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கு சில டிப்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். 3 முக்கியமான டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, புக்கிங் போகிற டைமில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணாமல் ரொம்ப முன்கூட்டியே உங்களுடைய மாஸ்டர் லிஸ்ட்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் பேசஞ்சர்ஸோ அவங்களுடைய நேம்ஸை முக்கியமாக ஆதார் கார்டோட சேர்த்து ஆட் பண்ணி உங்களுடைய மாஸ்டர் லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் புக்கிங் டைமில் லாகின் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் வரும்போது ட்ராப் டவுனில் 1, 2, 3 பேசஞ்சர் நேம்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி செலக்ட் பண்ணும்போதும் கூட அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவங்களுக்கு லோயர் பெர்த் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ராசஸ் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் பேமெண்ட் ப்ராசஸிங். ஸோ முன்னாடியே உங்களுக்கு டிக்கெட்டுக்கு தேவையான பணத்துக்கும் கொஞ்சம் மேற்கொண்ட அமௌண்ட்டை வந்து ஐஆர்சிடிசியோட வாலெட்டில் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மொமெண்ட்டில் நீங்கள் வாலெட்லேருந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வாலெட் பேமெண்ட் அப்படிங்கிறது பேங்க்கோட சர்வரை காண்டாக்ட் பண்ணி பேமெண்ட் வந்து ஆகாது. ஸோ வாலெட்டில் லோட் பண்ணுறதுக்கு தான் பேங்க்கோட சர்வரை காண்டாக்ட் பண்ணும். அதை வந்து நம்ம முன்கூட்டியே பண்ணி வச்சிடறோம். ஸோ உள்ளுக்குள்ளே அந்த டைமில் தற்கால் புக் பண்ணுற டைமில் வாலெட்லேருந்து பேமெண்ட் ஆகும்போது வாலெட்லேருந்து பேமெண்ட் டக்குன்னு ஆகிடும். எந்த சர்வர் இஷ்யூஸும் வராது. ஸோ இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமே உங்களுடைய டிக்கெட்ஸை புக் பண்ணிடலாம்.